எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். முழங்காலே திறவுகோல். காலரா இப்பெயரை கேட்டதும் உள்ளத்தில் பீதி எழும்புவது நிச்சயம். ஆம், உயிரை பறிக்கும் ஆட்கொள்ளி நோய் இது. 1902 இக்கொள்ளை நோய் திருநெல்வேலியின் நாசிரத்தை தாக்கியது. மக்கள் செத்து மடிந்தனர், பலர் அனாதைகளாக்கப்பட்டனர். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் மக்கள் அழுது புரண்டனர். மர்காஷியஸ் ஐயர் மக்களின் மனநிலையை அறிந்தவர். மனுவரத்துவம் அடைந்தார். மனிதரை காப்பாற்றும் வழிமுறையை யோசித்தார். அவசரமாக ஆலயத்தினுள் நுழைந்தார். அழுது அழுது ஜெபித்தார். ஆண்டவர் மட்டுமே குணமாக்க முடியும் என்பதை அறிந்து மணிக்கணக்காய் மன்றாடி நின்றார் மெர்காஷியஸ். வேண்டுதல் கேட்கப்பட்டது. தினசரி திருவிருந்து ஆராதனை நடத்த தீர்மானம் செய்தார். அம்முறைகளை கடைபிடிக்க செய்தார். மக்கள் மத்தியில் காணப்பட்ட மரண பயத்தையும் மரித்தோரின் ஆவிகளை பற்றிய பயத்தையும் களைந்தெறிந்தார். இன்றளவும் நாசரேத் ஆலயத்தில் திருவிருந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தனை செய்தபடியே நிறைவேறி வருகிறது. ஆதரவற்றோர் பிள்ளைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை ஏற்படுத்தினார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார். மருத்துவமனையை கட்டினார். உபதேசிமார்களுக்காக இறையியல் கல்லூரி ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தினார். நாசரே தபால் அலுவலகத்திற்கு தந்தி வசதியை பெற்று தந்தார். மக்களின் நன்மைகளுக்காக செயல்பட்டதால் கைசர் ஹிந்த் என்ற விருதை அரசியிடமிருந்து பெற்றார். நாசரேத் நகரின் தந்தை என்று அழைக்கப்படும் மர்காஷியஸ் 27/4/1908 விண்ணக தந்தையிடம் தஞ்சம் புகுந்தார். நாசரேத்தில் காணப்படும் ஆலயம் அவரின் கனவின் செயல் வடிவமாக இன்றளவும் காணப்படுகிறது. அன்பரே, மக்களின் முன்னேற்றத்திற்காக எப்பணிகளை நாம் செய்ய முயற்சி எடுக்கிறோம்? எவ்வளவுக்கு அதிகமாக எடுப்பதற்காக ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் எழுப்புதலை வாஞ்சிப்போம். இது இக்காலத்தில் லியோனார்ட் ரேவன் ஹில் கூறிய வார்த்தைகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.